தன்னுடைய மகளை விட மணமகன் உயரத்துல குறைவா இருக்கார் என்ற ஒரே காரணத்துக்காக பெண் வீட்டாரே மணமகனை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் ஆந்திரால அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கொழுகுலுவை சேர்ந்த நாககணேஷ் என்ற இளைஞர் தனியார் தொழிற்சாலையில ஷிஃப்ட் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு நீண்ட காலமா பெண் தேடிட்டு வந்த அவருடைய பெற்றோர் தூரத்து உறவுல ஒரு பெண் இருக்குன்னு கேள்விப்பட்டு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. போன இடத்துல பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை மேல அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தன்னுடைய மகளை விட வந்திருக்கக்கூடிய வரன் உயரத்துல குறைவா இருக்காருன்னு அந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. பெரியவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே நாககணேஷ்க்கும் கீர்த்திக்கும் பார்த்த உடனே காதல் ஏற்பட்டிருக்கு. ரகசியமாக தங்களுடைய எண்களை பரிமாறிக்கிட்ட அவங்க காதலிக்க தொடங்கிட்டாங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 2 பேருமே வீட்டை விட்டு வெளியேறி ஒரு கோவிலில் எளிமையாக மாலை மாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பெண் வீட்டாரால் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்ந்து 2 பேருமே நல்லபாடு போலீஸில் எங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. உடனே போலீஸாரும் 2 வீட்டாரையும் அடைச்சி சமாதானப்படுத்தி மணமக்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பின கொஞ்ச நாள்லையே 2 பேருக்குமே ஒரு ஆசை. நம்மளுடைய திருமணம் தான் ரொம்பவே எளிமையாக கோவிலில் நடந்துச்சு, எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக வரவேற்பு விழா நடத்தணும்னு 2 பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு நாள் நாககணேஷ் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துக்கிட்டு வங்கிக்கு போய் அடகு வச்சுட்டு திரும்பி பைக்கில் வந்துட்டு இருக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு கீர்த்தியுடைய அப்பா தன்னுடைய மகனுக்கு ஃபோன் செஞ்சு எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரையும் வெட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே கீர்த்தியோட அண்ணா தன்னுடைய நண்பர்கள் 2 பேரை பைக்கில் அழைச்சிக்கிட்டு நாககணேஷ் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. ரத்த வெள்ளத்திலேயே துடிச்சு நாககணேஷ் பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தை அந்த வழியாக போன பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு வராங்க. நல்லபாடு போலீசார் கீர்த்தியோட அப்பா அண்ணா 2 நண்பர்களை கைது செஞ்சு ஜெயிலில் அடைச்சு இப்போ விசாரணை நடத்திட்டு வராங்க. தன்னுடைய மகளை விட உயரம் குறைவா இருக்காருன்ற காரணத்துக்காக மாப்பிள்ளையவே பெண் வீட்டார் வெட்டி படுகொலை செய்த இந்த நிகழ்வு ஆந்திரால பெரும் சோகத்தையே ஏற்படுத்தி இருக்கு.